ஏன்னா விஜய் வந்து காலதாமதமாக வந்தார், அதுதான் காரணம்னு முதல்வர் சட்டசபையில் சொல்கிறாரு. இவரும் சரியான நேரத்தில் வந்திருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாரு. காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலான்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இரண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. அது வந்து நம்ம இவர் தவறு அவர் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே தவறுகள் தான். ஆனால் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் போய் மைக்கை நீட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிலர் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக பேசுகிறாங்க. அவங்க மனசு வைக்காமல் ஒருத்தரை நீங்கள் எளிதில் விடுவிக்கவே முடியாது. இந்த 41 இறப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது விஜய் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாருங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே நினைச்சாங்க. நினைச்சா இந்த வழக்கை அப்படியே இந்த கவர்மெண்ட் மேலே திருப்பி விடலாம் அல்லது விஜய் மேலே திருப்பி விடலாம். ரெண்டுத்துக்குமே இங்கே வழி இருக்குது. நீ தான் ஏன் காரணம்னு விஜயை கைது பண்ணி கூட உள்ளே வைக்கலாம், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணலாம். இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி அதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்கள. இப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தவர் யாருங்கிற கேள்வி வருது. இப்போ விஜயை சேர்ப்பதனால் காங்கிரஸுக்கு என்ன லாபம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 சீட்டு 30 சீட்டு இவங்க வாங்கலாம், எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அதுதான் இவங்களுடைய ஒரே பலமாக இருக்கும். ஆனால் இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பின்னடைவு. ஏன்னா இந்த 40 எம்பியும் வெளில வந்துடுவாங்க. புரியுது. திமுக வந்து கைவிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் கேடுபடாது. அப்போ ராகுல் காந்தி இந்திய அளவில் அரசியல் பண்ணுவார், வெறும் தமிழ்நாடு போதும். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை வச்சு எப்படியாவது நம்ம அடுத்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசும், இதை வச்சு எப்படியாவது நம்ம ஆட்சியை வந்து நம்ம பிடிச்சணும்னு சொல்லிட்டு அதிமுகவும் தொடர்ந்து இந்த வேலைகள் பார்க்கறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த 20 லட்சத்தை வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் வந்து நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே ஏன் விஜய் இன்னும் அந்த மக்களை போய் பார்க்கல, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற அந்த விமர்சனங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, மக்களை அவர் பார்க்காம போகிறதுக்கு இந்த காவல்துறை கட்டுப்பாடுகள் தான் காரணம். அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறை நீங்கள் ஒரு நல்ல இடம் செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நாங்கள் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறையில் சொல்லப்பட்டது என்னென்னா தீபாவளி டைமாக இருக்குது, மக்கள் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்க கடைகளுக்கு போவாங்க, வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் விட்டுருங்க, தீபாவளி கழித்து வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தீபாவளி வரைக்கும் நம்ம இந்த 20 லட்சத்தை ஹோல்டு பண்ணி வச்சோம்னா இங்கே பல வதந்திகள் கிளம்பிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் என்ன வதந்தியை கிளப்பி விட்டாங்கன்னா 20 லட்சத்தை அவர் கொடுக்க போகிறதே கிடையாது, இவர் வந்து அதை பேங்க்கில் போட்டுட்டு அதில் வர்ற வட்டி எடுத்து மாதம் 5000 ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த புரளியை கலப்பதற்கு இவருடைய தாமதம் ஒரு பெரிய காரணமாகிடுச்சு. நீங்கள் அறிவிச்ச அன்னைக்கே இதை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஏன் ஒருத்தன் உட்காந்து அதை யோசித்து அதை பரப்பி விட்டு அதை 100 பேர் ஷேர் பண்ணி ஆமாம் இதுதான் உண்மைங்கிற அளவுக்கு நம்ப வச்சுட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? இன்னும் மனசு நினைக்குதா அடுத்த நிமிஷம் அதை செஞ்சிடணும். இப்போ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்ன சிரமம் உங்களுக்கு? ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையா? அவங்கள்ட்ட போய் அக்கௌண்ட் நம்பரை வாங்க போகிறீங்க, கரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் 1 ஹவரில் ஆயிரப்போகுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கே இவ்வளவு நாள் தாமதப்படுத்தினாருன்னு நமக்கு புரியல. ஏதோ ஒரு வகையில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, புரியுது. பட் என்ன இருந்தாலும் அதை வாங்கின குடும்பங்கள் வந்து அதை வச்சுட்டு பெருசாக மகிழ்ச்சியெல்லாம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் இன்னும் 1000 கோடி கொடுத்தா கூட என் புள்ள இல்லையன்னு தான் தோணும். ஸோ அது வந்து மாற்றவே முடியாது. இந்த 20 லட்சம் வந்து யாருடைய மனதையும் மாற்றாது, அது வேறு. ஆனால் காலம் முழுக்க இவர் வந்து அவங்கள்ட்ட ஃபோனில் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அந்த குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். முதல்ல வந்து இந்த 41 குடும்பம் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வச்சு விஜயும் ருசி ஆனந்தும் இன்னும் கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். புரியுது. அதை இதுவரைக்கும் இவங்க பண்ணவே இல்லை. ஒரு மேடையில் நீங்கள் பனையூர்லேயே பண்ணுங்க, தப்பு இல்லை, பனையூர்லேயே அந்த செட்டப் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மலரஞ்சலி செலுத்தி ஒரு 2 நிமிஷம் துக்கத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுவே பெரிய விஷயம். இதுக்கு நீங்கள் கரூருக்கு போகணும், கரூருக்கு போங்க கட்டாயமாக, ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு முன்னால் எதையெல்லாம் இமீடியட்டாக செய்யணுமோ அது எதையுமே செய்யாமல் அந்த கட்சி இருக்குங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இந்த துயர சம்பவத்துக்கு வந்து விஜய் வந்து காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களை இறந்த அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்களே சார், நம்ம அதையுமே எடுத்துக்கணும். இல்லைங்க, இதுதாங்க இங்கே ஒரு பெரிய தவறு. காரணம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஓகே. ஏன்னா விஜய் வந்து
காலதாமதமாக வந்தார், அதுதான் காரணம்னு முதல்வர் சட்டசபையில் சொல்கிறாரு. இவரும் சரியான நேரத்தில் வந்திருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாரு. காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலான்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 2 பக்கமும் தவறுகள் இருக்குது. அது வந்து நம்ம இவர் தவறு அவர் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே தவறுகள் தான். ஆனால் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் போய் மைக்கை நீட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிலர் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக பேசுகிறாங்க. முக்கியமாக ஒரு அம்மா வந்து என் புள்ள போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் இருக்கார்ல போதும்னு சொல்லுது. அப்படி சொல்ல வைக்கிறாங்களா அல்லது அவங்களா சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த தாயும் அப்படி சொல்ல மாட்டான். என் புள்ள போனால் பரவாயில்ல, நான் விஜய் இருந்தால் போதும்னு எந்த அம்மாவாக சொல்லுவாங்களே? புரியுது, சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ ஏன் வந்து அப்படி சொல்ல வைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அவங்கள அமைதியே இருக்க விடுங்க. மகனை, மகளை, பேரப்பிள்ளைகளை, கணவனை, மனைவியை இழந்தவங்க அவங்கள அமைதியாக விட்டுருங்க. அவங்க பணத்தை அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் அவங்கள அந்த துக்கத்தை அனுப்பிச்சிக்க விடுங்க. சும்மா போய் எப்போ பார்த்தாலும் மைக்கை நீட்டி என்னன்னு கேட்கும்போது அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அது சமூகத்தில் பெரிய பதட்டத்தை ஏற்படுது. இவன் திட்டுறான், அவன் திட்டுறான், அவனை இவன் திட்டுறான், இவன் அவன் திட்டுறான், இதையொட்டி ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. புரியுது சார். அதுதான், அது தேவையில்லைல்ல. சார் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜய் வந்து திரும்பவும் இந்த கரூருக்கு வந்து வரக்கூடாது, அதனால தான் சில நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட வந்து மக்களை வந்து சந்திக்க கூடாதுல வந்து நிறைய காய்கள் நகர்த்துறதா நம்ம கேள்விப்படுறோமே சார். இல்லைங்க, அங்கே இந்த முறை போகும்பொழுது கட்டாயமாக பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா அதை வந்து மறுபடியும் ஒரு கலவரம் அங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுல அரசு கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த முறை நடந்ததுன்னா கட்டாயமாக அரசையும் சேர்த்து தான் குறை சொல்லுவாங்க. புரியுது. ஏன்னா இறந்தவர்கள் குடும்பத்தை போய் ஆறுதல் சொல்லணுங்கிறது கட்டாயமான விஷயம். அதை அவரால் தவிர்க்கவே முடியாது. பனையூருக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னாலும் சிரிச்சிருவீங்க, என்னையா இது இதே வேலையாக இருக்குது இவருக்கு அப்படின்னு. அப்போ இவர் அங்கே போய் தான் ஆகணும். அப்போ போகிறவருக்கான பாதுகாப்பை அரசு தான் கொடுக்கணும். இப்போ இதை தடுப்பதற்கான முயற்சி நடக்குது அப்படின்னா என்ன நடந்ததுன்னு வெட்ட வழியாக அவர் பேசினாருன்னு வைங்களேன், இன்னும் தப்பாக தானே போகுது. அப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு என்ன பண்ணுவோம். ஆனால் அதற்காக இவர் கேட்ட நிபந்தனையெல்லாம் அவங்களால பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு என் காரை பின்தொடர்ந்து யாருமே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிபந்தனை. நான் நிம்மதியாக போயிட்டு வரணுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னா அதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதை மட்டும் வந்து அரசு கவனமாக செஞ்சு கொடுத்துருச்சுன்னா யார் மேலேயும் கெட்ட பேர் வராது. சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர் வந்து தாவேகாவோட அந்த அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுத்திருந்தார் சார். அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க, தாவேகா வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லைன்றது. ஆனால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இதில் மீடியாக்கள் எல்லாருமே வந்து இதை ஒரு இன்ட்டு பாயிண்டாக பிடிச்சிட்டு விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இந்த செய்திகளை வந்து பரப்பதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இல்லைங்க, தேர்தல் அங்கீகாரங்கிறது நீங்கள் தேர்தலில் நின்று எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் கிடைக்கும். புரியுது. அதுக்கு முன்னாடியே வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்கன்னா அதுவே ரொம்ப காமெடியாக இருக்குது. வரப்போகிற தேர்தலில் அவர் எத்தனை சதவீதம் வாங்க போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். சீமானெலாம் தேர்தல் அங்கீகாரம் வாங்குவதற்கே பல வருடங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் இவர் வந்து முதல் தேர்தலே அதை வாங்கத்தான் போகிறார். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது அதற்கு முன்பே அவசரப்பட்டு எதுக்கு இந்த விவாதத்தை கிளப்புறாங்க? இப்போ உளவுத்துறை வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்கு வந்து குறையும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் செல்வாக்கு வந்து இதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து அதிகமாகிக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார். இல்லை, இதெல்லாம் வந்து எந்த ஆதாரமும் மற்ற ஒரு செய்தியாக இருக்குது. ஓகே, ஏறி இருக்கலாம், இறங்கியிருக்கலாம், அது தனி. ஆனால் அப்படி ஒரு சர்வே எடுக்கப்பட்டு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதா, யார் இந்த சர்வே எடுத்தாங்க, அந்த சர்வே எங்கே வெளியிட்டாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் நம்ம பாட்டை உட்காந்துக்கிட்டு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, தமிழகம் முழுக்க இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் அதிகமாக இருக்கோ குறைஞ்சிருக்கோ அது வந்து நமக்கு தெரியாது. புரியுது. சர்வே யார் எடுத்தாங்க? யாராவது வந்து அறிவிச்சுட்டு எடுத்தாங்களா? அல்லது சர்வே எடுக்கக்கூடிய அமைப்புகள்லேயே சிறந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது, அவங்கெல்லாம் போய் அங்கே களத்தில் நின்று எடுத்தாங்களா? ஒன்றுமே தெரியலையே. யார் யாரோ உட்காந்து சொல்கிறத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாதுல்ல. இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருடைய அந்த வெற்றிகள் எல்லாமே இந்த சட்ட போராட்டம் மூலியமாக தான் சார் பெற்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீம் சொல்கிறதும் விஜய் அவர்களோட இந்த குடுமையை வந்து அமித்ஷா கையில் இருக்கிறதாவும் வந்து இந்த செய்திகள் வந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நாம் நீண்ட காலமாக டெல்லி அரசியலை பார்த்துட்டே இருக்கோம். ஓகே. அவங்க மனசு வைக்காமல் ஒருத்தரை நீங்கள் எளிதில் விடுவிக்கவே முடியாது. இந்த 41 இறப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது விஜய் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாருங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே நினைச்சாங்க. நினைச்சா இந்த வழக்கை அப்படியே இந்த கவர்மெண்ட் மேலே திருப்பி விடலாம் அல்லது விஜய் மேலே திருப்பி விடலாம். ரெண்டுத்துக்குமே இங்கே வழி இருக்குது. நீ தான் ஏன் காரணம்னு விஜயை கைது பண்ணி கூட உள்ளே வைக்கலாம், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணலாம். இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி அதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும்ல.
இப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தவர் யாருங்கிற கேள்வி வருது இல்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தானே அப்படி பண்ண முடியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாக பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் எப்படி இதெல்லாம் நடக்கும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவங்க வந்து கையில் எடுக்கிற அளவுக்கு சதிகாரம் மிக்கவர்களாக இருக்காங்கல்ல. அப்போ நீதிமன்றம் உடனடியாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. சிபிஐ நாங்கள் கேட்கலன்னு சொன்னால் கூட சிபிஐ கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தானே நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. அது எல்லாமே இன்னும் 2-3 மாதம் தானே வெளிப்படையாக தெரியத்தானே போகுது. இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் போகிறாருன்னு அந்த செய்தி வருதே சார். இல்லைங்க, இதனால் யாருக்கு லாபம்னு ஒன்று இருக்குல்ல. பொதுவாக கூட்டணி எதுக்காக வைக்கிறோம்? லாபம் இருக்கணும், அதுக்காக கூட்டணி வைக்கிறோம். இப்போ விஜயை சேர்ப்பதனால் காங்கிரஸுக்கு என்ன லாபம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 சீட்டு 30 சீட்டு இவங்க வாங்கலாம், எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அதுதான் இவங்களுடைய ஒரே பலமாக இருக்கும். ஆனால் இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பின்னடைவு. ஏன்னா இந்த 40 எம்பியும் வெளில வந்துடுவாங்க. புரியுது. திமுக வந்து கைவிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் கேடுபடாது. அப்போ ராகுல் காந்தி இந்திய அளவில் அரசியல் பண்ணுவார், வெறும் தமிழ்நாடு போதும்னு நினைப்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே விஜய் வேணான்னு தான் முடிவு எடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து விஜய் காங்கிரஸோட சேருவதனால என்ன லாபம்னா பிஜேபியினுடைய கோபத்தை சம்பாரிச்சுப்பார். அப்போ பிஜேபி என்ன பண்ணும்? தனக்கு கீழே இருக்கிற அதிகார அமைப்புகளை எல்லாமே விஜய் மேலே ஏவி விடும். ஒரு பக்கம் விஜய் வந்து தமிழக அரசினுடைய அதிகாரத்தை தாங்க முடியாமல் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் டெல்லியும் சேர்ந்துக்கிச்சுன்னு வைங்க, என்ன வர அவர் காங்கிரஸையே காப்பாற்றுறதுக்கு ஆள் வேணும். காங்கிரஸ் வந்து எப்படி இவரை காப்பாற்றும்? நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தானே. அப்போ மறைமுகமாக பிஜேபி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் தாவேக்காங்கிறது பெரும்பாலும் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. பாஜக கூட்டணிக்குள்ள வராதா சொல்றாங்க சார். இப்போ பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு ஒரு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிஜேபியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஒரே நோக்கம் தமிழகத்திலிருந்து திமுகவை அகற்றணும். அதுதான். அதுக்கு என்ன வேணாலும் அவங்க இப்போ 4 ஸ்டெப்பு பின்னாடியும் போவாங்க, 4 ஸ்டெப்பு முன்னாடியும் வருவாங்க. இப்போ நாம வந்து அதிமுகவையும் தாவேக்காவையும் சேர்த்து வச்சுட்டு பின்னாடி கூட போயிடுவோம். அது அப்புறம் பார்த்துக்குவோம் தேர்தலுக்கு பிறகு. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து திமுகவை முறியடிக்கணும்னு நினைச்சா கூட அதில் ஒன்றும் இது இல்லையா. அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான அவர் வந்து மக்களோட மக்களாக இருக்கும். ஆனால் விஜய் மட்டும் ஒதுங்கி இருக்காரு சார். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மக்களோட செல்வாக்கு வந்து விஜயால வந்து சம்பாதிக்க முடியும்? அதாங்க, இதுவே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குமே சார். இல்லைங்க, அவர் என்னன்னா தன்னுடைய ஃபேமு, அந்த சினிமா கவர்ச்சி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைச்ச உடனே மக்கள்கிட்ட போய் நிற்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் ஈஸியாக உடைச்சிடலாம். ஒரு கட்டம் வரைக்கும் தான். நீங்கள் ஹெலிகாப்டரில் வரும்போது தான் அண்ணாந்து ஆன்னு வாயை பிளந்து பார்ப்பேன். நீங்கள் பக்கத்தில் ஒரு பைக்கில் வந்துட்டீங்கன்னா அது இருக்காது. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பந்தாக்கள், அந்த பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்கல்ல, இதெல்லாமே நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு இயல்பான மனிதனாக மாறிடுவீங்க. அப்படி வந்து எப்போவுமே என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மறைக்க தான் பார்க்கணுங்கிற ஆசை வரும். நீங்கள் அந்த செட்டப் முழுக்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப இயல்பாக ஒரு வேட்டியை கட்டு வந்து அப்படி நின்று என்னப்பா அப்படின்ட்டிங்கன்னா ஐயா தலைவான்ட்டு போயிடுவான். இதுதான் நடக்க போகுது. பட் அதை நோக்கி அவர் இறங்கி வரணும். அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது. நம்ம வர்றோம், ஏதோ ஒன்று கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க, கையை முறிச்சிடுறாங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய சிக்கல் தானே. என்ன இருந்தாலும் இந்த தொண்டர்கள் இன்னும் வந்து ஒரு சரியான தளபதிகளாக மாறலை. புரியுது. இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பே தொண்டர்கள் தான். அவங்க கை கோத்து நின்னாங்கன்னா வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளே வர முடியாது. இங்கே என்ன நடக்குதுன்னா சுற்றி இருக்கிறவனே விஜய் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன், பிடிச்சி கடிக்கணும், பிடிச்சி கிள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் எங்கே போவார்? போலீஸும் இல்லை, இவங்களும் இந்த தொல்லை, நம்ம எங்கே போவோம்? அப்போ வீட்டுக்குள்ளே இருந்துருவோம், ஒரு அரசியல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முதல்ல தன்னை சுற்றி இருக்கிற கூட்டத்தை அவர் சரி பண்ணி அவங்களையே ஒரு பாதுகாப்பாரனா மாற்றிட்டாருன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. மக்களோட மக்களாக போகிறது தான் ஒரு தலைவருக்கு அழகு. புரியுது. அது அவர் செய்யணும். இப்போ தாவக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடாக என்னவா சார் இருக்கும்? ஏன்னா மீண்டும் விஜய் வந்து மக்களை சந்திப்பார்னு வந்து சொல்லப்படுதே சார். ஆமாம், மறுபடியும் ஆனால் அந்த ரோட் ஷோலாம் பண்ண முடியாது. புரியுது. ஏன்னா நீதிமன்றம் வந்து அதற்கு தடை விதிச்சிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து மாவட்ட தலைநகரங்களில் போய் அங்கே ஒரு மீட்டிங்னு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆல்மோஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு சுற்றுப்பயணத்தை. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன நடக்குது? இந்த தீபாவளிக்கு பிறகாவது இன்னும் ஸ்பீடாக அவர் எந்திரிப்பாரா,
நடப்பாராங்கிறது தான் முக்கியமாக கேள்வி. இப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் வந்து சொல்கிறாங்களே சார். இப்போ டிடிவி தினகரனும் அதை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு சார். இல்லை, அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. எல்லாமே வந்து ரொம்ப முன்னாடியே பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய விவாதங்களை முன்வைக்கும். அந்த தேர்தல் நெருங்குற கட்டத்தில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் என்னது அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், உங்களோட நேரம். நன்றி சார்.